நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்துல உள்ள பணக்காரங்கலாம் எதுல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா அவங்க சொத்து சேர்க்கறாங்க அப்படின்ட்டு? நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும், அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த பணக்காரங்கலாம் எதுல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா வெல்த்தை பில்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போறோம். ஏன்னா அதை நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்மளும் நம்ம வாழ்க்கையில வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். மொதல் ஃபேக்ட் என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயத்தில் ஈவன் ₹1 கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிள் பிரின்சிபல் என்னன்னா, இன்வெஸ்டிங் இன் வாட் யூ நோ. ஏன்னா அப்போ தான் அவங்களால ரிஸ்கையும் மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பர்சனை உதாரணமாக சொல்லணும்னா நம்ம வாரன் பஃபெட்டை சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அப்படின்ட்டு. ஆனால் அவரே டெக் கம்பெனிஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாராம். ஏன்னா அவருக்கு டெக் கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டரான வாரன் பஃபெட்டே அந்த விஷயம் தெரியாதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணாதப்போ நம்மளை யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு நம்மளும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரோம், இன்வெஸ்ட் பண்றோம், அவங்க சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறோம். ஆனால் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த கம்பெனிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் என்னன்னே தெரியாம கிரிப்டோ கரன்சிக்குள்ள ப்ராஃபிட்டுக்காக ஆசைப்பட்டு வந்துட்டு நிறைய அமௌண்ட்டை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோ கரன்சியோ இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். அதுவும் இந்த காலகட்டத்திலலாம் கூகுள், யூடியூப் மூலியமாவே நீங்க எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். ஏன் நம்ம சேனல்லேயே கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸோட ஃபேக்ட்ஸ் பத்தியும் நிறைய சொல்லியிருக்கேன். அண்ட் நான் பிகினரா இருந்தப்போ என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா, நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பற்றி நம்ம 100% தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. அதாவது இந்த அதிகமான நெட்வொர்க் வச்சிருக்க பணக்காரங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய இடமா பிரித்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரிப்டோ கரன்சிஸில் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரித்து பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு டைவர்சிஃபைடா இருக்கும். ஈவன் நீங்க ஷேர் மார்க்கெட்டே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லயே மொத்த அமௌண்ட்டையும் போட மாட்டாங்க. நிறைய ஸ்டாக்ஸ்ல அந்த அமௌண்ட்டை பிரிச்சு போடுவாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு ஸ்டாக் லாஸ் ஆனாலும் இன்னொரு ஸ்டாக்ல வர ப்ராஃபிட்டை வச்சு இது ரெண்டும் பேலன்ஸ்ட் ஆகி ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மூணாவது ஃபேக்ட் என்னன்னா, இந்த பணக்காரங்க எல்லாருமே லாங் டேர்ம் growthல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒரு லாங் டேர்மா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே காம்பவுண்ட் ஆகி அவங்களுக்கு கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றதை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்று தான் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பணக்காரங்களுக்கு எப்போவுமே ஷார்ட் டேர்ம் growth மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நமக்கு பெருசாக தெரியும், ஆனால் லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியாது. ஆனால் அப்படியே நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்ம எப்போவுமே ஷார்ட் டேர்மாக தான் ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைப்போம். இதுதான் நமக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பணக்கார இன்வெஸ்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுங்க. நம்மளும் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளாலையும் வெல்த் பில்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் யாருன்னா ஜெஃப் பெசோஸ். அவர் தான் அமேசானோட ஃபவுண்டர். அவர் அமேசான் கம்பெனியை 1994 ஆரம்பிச்சப்போ ஷார்ட் டேர்ம் கோலை தான் அதிகமாக விரும்பினாரு. அதுக்கப்புறமா அவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு லாங் டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணாரு. அதனால ஷார்ட் டேர்முக்கு எந்த ப்ராஃபிட்டும் வேணான்னு சொல்லிட்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே லாங் டேர்மாக தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி பில்ட் பண்ணுறது இதுங்களில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாரு. அதனாலேயே பல வருஷங்களாக அமேசானுக்கு ₹1 கூட ப்ராஃபிட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, போன வருஷம் மட்டும் 574 பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இவர் எப்படி ஸ்கிராச்ல இருந்து இந்த கம்பெனியை பில்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் ஒரு வீடியோ போறேன் நம்மளோட 0 to Wealth சீரிஸ்ல. ஸோ அதையும் மறக்காம அடுத்த வாரம் பாருங்க. நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அதிகமா இந்த பணக்காரங்க எல்லாருமே டாக்ஸ் பெனிஃபிட் எங்க அதிகமா கிடைக்குமோ அங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவில் அதிக நெட்வொர்க் இருக்கிற பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க எல்லாம் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது PPF அல்லது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், அதாவது ELSS, இது மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற அதிக ஸ்கீம்ஸ்ல தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி ரொம்ப கம்மியாகி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் ஆகுது. அஞ்சாவது முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, அவங்கள மெருகேற்றிக்கிறதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு பர்சனல் டெவலப்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த், வெல்னஸ், இது மாதிரி அவங்க நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா இலான் மஸ்க சொல்லலாம். அவர் அதிகமாக ஃபியூச்சர்ல எப்படிலாம் ட்ரெண்ட் மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புவார். அதனால தான் எப்பவுமே இலான் மஸ்க பார்த்தீங்கன்னா ஸ்டேயிங் அஹெட் ஆஃப் ட்ரெண்ட்லேயே இருப்பார். ஸோ இந்த அஞ்சாவது ஃபேக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்காம நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணாம நமக்கு வெல்த் கிடைக்காது. இதெல்லாம் தான் 5 முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த பணக்காரங்கலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக அவங்க வெல்த்தை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு.
இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.